மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே. அத்தியாயம் 6. தன் கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் இசை வேகமாக செல்வத்தை அழைக்க அந்த பக்கம் கேட்டதோ அவள் தங்கை செந்தாழினியின் இனிமையான பாடலைத்தான். அந்த குரலில் உருகியவளின் மூடிய விழிகளின் வழியே கண்ணீர் வழிந்தது. பா என்றாள் உடைந்த குரலில். அவகிட்ட ஃபோனை கொடுங்கப்பா. செல்வம் புன்னகையோடு தன் இளைய மகளிடம் ஃபோனை நீட்டினான். அப்பா, ஒரு வழியா கால் பண்ணிட்டியாக்கா? உன் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை. உன் அக்கா கொஞ்ச நேரத்தில் எனக்கு கோபமாக கால் பண்ணுவா. அப்போ பாட்டு பாடணும் அப்படின்னா அப்பா என்னை 1/4 மணி நேரமாக இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு. அதுவும் இந்த பாட்டு தான் பாடணுமாம். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. உனக்கு பிடிச்சிருந்ததா? இசையின் இதழில் சிறு புன்னகை மலர்ந்தது. உனக்கு ஆழினின்னு பேர் வச்சதுக்கு பதில் யாழினின்னு வச்சிருக்கணும். உன் குரல்லையே எல்லாரையும் மயக்கிறடி. நீ மயங்குனியா? எனக்கு அதுதான் வேணும். நான் மயங்கிறது ஒரு விஷயமா? உனக்கு வரப்போறவன் உன் குரல்ல மயங்கி உன் காலடியிலே கிடக்க போறான் பாரு. ஐயோ அக்கா, ஐ எம் ஜஸ்ட் 20. நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் சந்தோஷமா இருந்துக்கிறேன். ஆளை விடு சாமி, நீயாச்சு அப்பாவாச்சு என்று ஃபோனை செல்வத்திடம் தந்துவிட்டு ஒரு பட்டாம்பூச்சியைப் போல் அங்கிருந்து பறந்து சென்றாள் செந்தாழினி. அதை கேட்டு தன்னை மறந்து உரக்க சிரித்தாள் இசை. தன் மூத்த மகளின் சிரிப்பில் மனம் நிறைந்தான் செல்வம். அவன் அமைதியாக இருக்கவும், அப்பா என்ன ஆச்சு என்றாள். என் பொண்ணோட சிரிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன் என்றான் செல்வம். அது சரி, பயங்கரமான ஆளுதான்ப்பா நீங்க. என் கோபத்தை எப்படி சரி செய்கிறது, என்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு உங்களுக்கு மட்டும்தான்ப்பா கரெக்டாக தெரியுது. பின்ன என் மலர மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு விருப்பப்பட்டு பெற்றுக்கிட்ட பொண்ணுடா நீ. என் எதிர்பார்ப்பை பொய்யாக்காம பூமிக்கு வந்தவ நீ. என் ஆசை மொத்தத்தையும் உருவமாக செஞ்ச மாதிரி என் கையில் சேர்ந்தவ நீ. உன்னை எப்படி சமாதானம் செய்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரியும்? இசை அமைதியாக இருந்தாள். சற்று முன் சாகி கூறிய வார்த்தைகள் எல்லாம் எங்கோ பின்னுக்கு தள்ளப்பட்டன. என் அப்பா ஆசைப்படி அவரை ஏமாத்தாம பிறந்தவ நான். நான் ஒன்று குடும்பத்தை பிரிக்க வந்தவ இல்லை. நான் ராசி இல்லாதவளும் கிடையாது. அவன் கிடக்கிறான் வெட்டிப்பைய. என் அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே பிறந்த அவன்தான் அவசரத்துக்கு பிறந்தவன் மனதிற்குள் சொல்லி கொண்டாள். என்னடா இப்போ நீ அமைதியாகிட்ட? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொன்னதை கேட்டு மனசுக்குள்ளே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது அவன் உரக்க சிரித்தான். சரிடா, ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். பா வாட்பா, நான் இவன் ஆஃபீஸ்க்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஏதோ வேலைக்கே புதுசுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீ வேலை செஞ்ச ஆஃபீஸில் நீ தப்பு பண்ணால் எங்கள் காதுக்கு வராது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அடுத்த நிமிஷம் உன் அண்ணன் உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வத்தி வச்சு கிண்டல் அடிப்பான். அவன் ஒன்று என் அண்ணன் கிடையாதுப்பா, அப்படி சொல்லாதீங்க. வேண்டாம்னு தூக்கி போட இந்த உறவு ஃப்ரெண்ட்ஷிப்போ காதலோ இல்லை, இரத்த உறவு. உன்னை கேட்காம உனக்கு அமைஞ்சது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னோட கடைசி நொடி வரைக்கும் அந்த உறவு மாறாது. ஏன், நீ இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த உறவுக்கு அழிவில்லை. சாகி தங்கச்சியா 1-2 பேராலையாச்சும் நீ அடையாளம் காட்டப்படுவ. புரியுதுப்பா, ஆனால் எனக்கு பிடிக்கலையே, நான் என்ன செய்ய? சின்னதாக சிரித்தான் செல்வம். வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ண முயற்சி பண்ணு. முகத்தை சுருக்கினாள் இசை. புருஷனும் பொண்டாட்டியும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறதுலையே குறியாருங்க. அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க. யார் எங்கள் பேச்சை கேட்பாங்களோ அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். அப்பா, புல்ல அரிக்குதுப்பா. உரக்க சிரித்தான் செல்வம். சில நிமிடங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்கும் வேளையில் மறுபடியும் கேட்டாள். நிஜமாவே நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பிறந்தவளாப்பா நான்? நிஜமாடா குட்டி, நீ யாரை வேணும்னாலும் கேட்டுப்பாரு, நான் போய் சொல்லலை. சந்தோஷமாக சிரித்தாள் இசை. அம்மா, லவ் யூப்பா, லவ் யூ ஸோ மச். சந்தோஷமாக அழைப்பை தொண்டித்தவன் கான்டாக்ட் ஃபோட்டோவாக இருந்த இசையின் புகைப்படத்தை மெல்ல வருடினான். சிறு புன்னகையோடு நிமிர கையை கட்டி அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் மலர். இன்னும் விரிந்த புன்னகையோடு அவளை நோக்கி கையை நீட்ட வேகமாக வந்து அவன் மடியில் அமர்ந்தாள். அவன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தது ஊஞ்சலில் அல்லவா, பின் எப்படி அவன் அழைத்ததும் அவள் செல்லாமல் இருப்பாள்? பொண்ணை சமாதானம் பண்ணியாச்சா? தோளில் சாய்ந்து கேட்டாள். நீ ஏதாவது கோபமாக இருக்கியா? உன்னை சமாதானம் செய்யணுமா? அவன் குறும்பாக கேட்க அவள் நிமிர்ந்து அவனை முறைத்தாள்.
நீ பேசாமல் அமுங்குனியாவே இருந்திருக்கலாம் மாமா. உறக்க சிரித்தான் செல்வம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.